So, hi, hello to everyone and my subscribers, friends, and இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ obviously blocks fruits part 3. சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே வெயிட் ஃபார் few minutes. ஸோ அகெயின் பேக். ஸோ எல்லோரும் தண்ணி குடிச்சிக்கோங்க. இது சம்மர் டைம், மே 1 எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மரைன் போய்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் கிரைண்டிங் ப்ளஸ் நம்ம ஒரு சில எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம். அண்ட் போகலாமா? ஓகே நான் சொல்கிறது தான், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஹன் டைலாக் சொல்லு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் உள்ளே வந்தாச்சு. செஸ்ட் எடுத்து ஓகே உள்ளே வந்துட்டு டைட்டில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காப்புல அவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் மேலே ஏறணும். செஸ்ட் ஓப்பன் பண்ணாமல் உள்ளே வந்தோம். ஓகே விடுங்க, என்னோட செஸ்ட் இருக்குது. அண்ட் ஃப்ரூட் டீலர்கிட்ட இருக்கிற ஸ்டாக் பார்க்கலாம். நான் உங்களுக்கு இப்போ லைவாக ஸ்டாக் காமிக்கிறேன். ஸோ ஸ்டாக் பார்த்துக்கோங்க. நான் இருக்கிற சர்வர் பேர் ஓகே என்னோடய சர்வர் பேர் குட் பாம். ஓகே அகெயின் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே எப்போவுமே இந்த 2 இது ஸ்டாக்கில் இருக்கும். பாம் ஸ்டாக்கில் இருக்குது, ஐஸ் ஸ்டாக்கில் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. ஈகிள் ஸ்டாக்கில் இருக்குது. ஓகே அண்ட் ஓ கிரியேஷன் கைஸ் 1 மில்லியன் கிரியேஷன் ஸ்டாக்கில் இருக்குது. ஹோலி ஓகே வேறு ஏதாச்சும் ஃப்ரூட் அது அவுட் ஆஃப் ஸ்டாக். கண்ட்ரோல் ரீவர்க் வந்தவங்களுக்கு தெரியும் கண்ட்ரோல் முன்னாடி எவ்வளோ நாஃபாக இருந்துச்சுன்ட்டு. முன்னாடியே நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு மித்திக்கல் ஃப்ரூட் சொல்லலாம். ஓ இவங்க ஃபீல்ட் ஐடி ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே இவங்க கூட போய்ட்டு நம்மளும் ஜாயின் பண்ணிட்டு அண்ட் ட்ரேட் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓ ஃபீல்ட் ஐடி ஸ்பெஷலாக வேரல்ஃபுல்லாம் கொடுத்துட்ருக்கான். ஆக்சுவலாக சும்மா ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார் கடுப்பாயிடான். ஓகே ஏதாச்சும் பிளேயர்ஸ் வந்து யாராச்சும் என் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் பிளேயர்ஸ்னால் ப்ளீஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபி ஸ்டண்ட் அப்புறம் ரைட்ஸுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம கிரைண்டிங் பண்ண போகிறோம். ஸோ பேக் டு கிரைண்டிங் ஸ்பேஸ் போகிறது இப்போதைக்கு நம்ம ஸ்கிப். ஸோ கிரைண்டிங்குள்ளே இப்போ நம்ம போகலாம். ஆராவை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். நம்மளை போட்டு குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். விடுங்க பார்த்துக்கலாம். பரவாயில்ல, லைட் ஒரு நல்ல டேமேஜே கொடுக்குது. ஓகே ஆக்சுவலாக நல்லா தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம். Again guys ஓகே கொடூரமாக வந்து இருங்க, நான் ஃபாஸ்ட் மோட் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஃபாஸ்ட் மோட் வந்து லேக்ஸை கிளியர் பண்ணும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ தான் லேக் இருந்தாலும் ஃபாஸ்ட் மோட் நீங்கள் வச்சிங்கன்னா லேக் உங்கள்கிட்ட இருக்கிற பயங்கரமான லேக்ஸை கூட அது வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டும். ஸோ நல்ல ஒரு ரீச் இது பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸில். ஸோ என்னோடய பிசி வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும். ஒரு சிலர்லாம் அதுவே ரோப்ளாக்ஸ் விட்டு வெளியே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போல்லாம் அதை ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணோம். ஓ இன்ஸ்டிங்கே உடச்சிட்டான். அகேன் இன்ஸ்டிங் 0 into 3 இருக்குது. இன்ஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் பயங்கரமாக
மாஸ்டரி பண்ணணும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஆராவும் நல்லா மாஸ்டரி பண்ணணும். ஏன்னா ஆரா நீங்கள் ஃபுல் பாடி ஹாக்கி மாஸ்டரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் வாங்கணும். இதை வச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு குட் ஃபைட்டிங் ஸ்டைல் வாங்குறது நமக்கு பெட்டர். ஓகே, போட்டு தள்ளிட்டோம். திருப்பி சேம் பிளேஸ் ஆனாங்க. போயிட்டுருக்கோம். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ என்னோடய கோல் வந்து ஒரு நாளைக்கு 5 லெவல் கிரைண்ட் பண்ணுறது. என்னடா 5 லெவல் தான் கிரைண்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்காதீங்க. நான் மற்ற கேம்ஸும் போடணும், அதனால தான். அப்புறம் கேம் போயிட்டு ஓகே லெவல் இருந்துச்சு. 704 வந்துட்டோம். அகெயின் 725 வந்தால் இருந்த மெர்கானி அப்படின்ற இந்த கொஸ்டை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் ஸ்பின் பண்ணுறதுக்காகவே நம்ம சேர்த்து வைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரூட்ஸ் ஸ்பின் பண்ணாமல் இருக்கணும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நான் வந்து வாட்டர் கும்ஃபு வாங்க போகிறேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரேஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். வாட்டர் கும்ஃபுக்கு எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலே பெஸ்ட்டுன்றவங்க ஓட் பண்ணுங்கள் பார்ப்போம். வாட்டர் கும்ஃபுவா இல்லைனா வந்து எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலான்ட்டு. ஏன் நான் வாட்டர் கும்ஃபு சூஸ் பண்ணுறேன்னா, வாட்டர் கும்ஃபு ஒரு நல்லாவே டேமேஜ் பண்ணும். ஷார்க்மேன் கராத்தேக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரீவாக் வந்துச்சோ அப்போவே வந்து அதை வந்து மொக்கையாக இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்போத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வாட்டர் கும்ஃபு தான் வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் இருக்குது. ஸோ வாட்டர் கும்ஃபு பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ நல்ல பிவிபி ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க லைட்டை யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லோரும் ஹாக்கி வச்சுருக்காங்க. அகெயின் அடிச்சிட்ருக்கோம். ஒன்றாந்துச்சு. இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் ஆக போகுது. ஒன்றுத்துக்கு இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் ஆகுது. ஸோ அகெயின் அது லேக் தான், கண்டுக்காதீங்க. அண்ட் என் வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ லேக்ஸ் இல்லாமல் விளாட பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லணும். ஸோ இது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், தண்ணி குடிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பி ஹைட்ரேட்டட், எப்பவுமே ஹைட்ரேட்டடாக இருங்க. ஓகே, ஹெல்த் வந்து உரியறானுங்க. அப்படி கவுண்டி போனால் பிரச்சனை இல்லைச்சு. ஒரே அடி எங்கேயோ திருச்சாங்க, இங்கே தான் இருக்காங்க. லைட்டில் வந்து நல்லாவே காம்போ இருக்குது. அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக இந்த மாதிரி ஒரு சில டைம் என்ன மாதிரி கோளாராக வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ பிஹான் எல்லாரையும் தண்ணி குடிக்க சொல்லு. எல்லாரும் தண்ணி குடிச்சிடுங்க, ஏன்னா சம்மர் சீசன். ஆமாம். ஸோ ஹைட்ரேட்டடாக இருங்க. நான் திருப்பி சொல்ல, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அது 3 மட்டும் பண்ணுறேங்க ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து
17 10 இன்னும் 5 வியூஸ் தான் போயிருக்கு. ப்ளீஸ் சின்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், 8th படிக்கிற சின்ன பையனுக்கு. ஸோ யூடியூப் சேனல் பண்ணி ரோப்ளாக்ஸ் எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கிற ஒரு கேமையே நான் வந்து போடுறேன். தமிழில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எர்த்து கேமர் இருக்கார், ஜியார்ஜ் கேமிங் இருக்காங்க, அண்டு ஷார்ப் தமிழ் கேமிங் இருக்கார். அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு பிக் ஃபேன். அவங்க 3 பேர், அவங்க பாதி இது அப்புறம் கிட் கேமிங், நீங்கள் அவர் ஒரு யூடியூபர் ஆட்மின்னா நீங்கள் அவரை எடுத்துக்கலாம். அப்புறம் ஊசாத், ரிப்பிந்திரா, இந்த மாதிரி ஜியலஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஜியலஸ் தான் வந்து நம்மளோட காட்சா. ஸோ உங்களுக்கு சேபர் ஃபர்ஸ்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது பற்றி நம்ம போடலாம். அண்டு மேம் மொத்தெல்லாம் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் சேட்டில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே, 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டு அப்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு 12 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வீடியோ போட்டு 12 மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அதோட பார்ட் 2 எடிட் பண்ணி திருப்பி நான் போடுவேன். அந்த மாதிரி, ஏன்னா பிசி ஓவர் ஹீட் ஆகும். அதுக்கு நான் ஏன்டா திருப்பி ஷட் டவுன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. ஓவர் ஹீட் ஆகி அந்த மாதிரி லேக் ஆகுது, நீங்களே பார்த்துக்கோங்க. அவன் பொறுமையாக வந்துட்டு இருந்தாங்க, வச்சு அடிச்சிட்டேன். காணும் சரியான அடி. ஏன் லைட்டை வச்சு கிரைண்டிங் பண்ணுறது நல்ல ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் சொல்லலாம். ஓகே, அண்டு அதான் நான் ஒன்று நோட் பண்ணுறேன். குவெஸ்டே எடுக்காமல் நான் அடிச்சிட்ருக்கேன். ஓகே, லெவல் 7 10 வந்தோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டில் இருக்கிற எல்லா பாஸஸையும் பீட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் சீல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாச்சும் டேட் பண்ணுங்கள். ஸோ நானும் ஒரு குட் பொசிஷனுக்கு வரும்போது, என்கிட்ட நல்ல மித்திக்கல் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும்போது சின்ன சின்ன பிளேயர்ஸ் இப்போ தான் செகண்ட்ஸி வந்திருக்கிற நான் ஸ்டார்டர் பிளேயர்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ அதான் என்னோடய கோல். ஆனால் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து ரோபக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃப்ரீ டு வின், ஸோ கோட்ஸுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோட்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அண்டு F2B விளாடுங்க, ஏன்னா ஃப்ரீ டு வின். ஸோ அப்படி விளாட்றது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா சொல்கிறேன்னா ஃப்ரீ டு வின் வந்து நமக்கு நிறையவே ஒரு சில ஐட்டம் இதுவெல்லாம் கொடுக்கும். ஸோ நீங்கள் ரோபக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாம் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஏன் அதை நீங்கள் ட்ரேடில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்கள ரோபக்ஸ் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல, மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நீ ஃப்ரீயாகவே விளாட மாட்டேன், நீங்கள் வந்து ரோபக்ஸ் யூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸ் அதாவது ஓகே சுத்தம் பேசிகிட்டு இருக்கும்போது படிச்சுதான். அண்ட் ஸோ 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்ப்போம். ஸோ அகெயின் ஸோ நம்ம வந்து லெவல் ஒரு அளவுக்கு ரீச் பண்ணாங்க. ஓகே, இதோடு நம்மளோட கிரைண்டிங் செக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 14 செகண்ட்ஸ் ஆன உடனே வீடியோ வந்து கட் பண்ணுறேன். ஓகே,